இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் மணவாளனால் கட்டிய மாங்கல்யம் உன்னிடம் இருந்து பறிபோனதென நினைத்த நொடி அது மாறாக அவன் உதவியாலே திரும்ப உன்னை வந்து சேரும். பைரவா, நாம போன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? மாப்பிள்ளையா இன்னும் கூப்பிடல? நீ எதுக்கும் மறுபடியும் ஒரு தடவை போன் பண்ணி பாரு. சரி பாட்டி. மா, தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி இருந்தா குடுமா. இருக்கு சார், இருங்க. பாட்டி போன் எடுத்துட்டாங்க. பேசு. மாப்பிள்ள, நான் பைரவன் பேசுறேன். அங்க லட்சுமி இருக்காளா? லட்சுமியா? அப்படி யாரும் இல்லையே. ராங் நம்பர். ஹலோ ஹலோ. என்னாச்சுப்பா? தெரியலையே பாட்டி, போனை வேற யாரோ பொண்ணு எடுத்து பேசிச்சு. ராங் நம்பர்னு சொல்லி போனை கட் பண்ணிடுச்சு. சார் ஏண்டா பொறுக்கி நாயே, கோயில வச்ச ஒரு பொண்ணோட தாலியை திருடுற? சார், அந்த பொண்ணோட தாலி சார். தம்பி, நான் அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன். பக்கத்துல தான் அம்மன் கோயில். நீங்க தயவு செஞ்சு இந்த தாலியை கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துறீங்களா? பாவம், அந்த பொண்ணு தாலியை தொலைச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கோம். திரு, நாமளே இந்த பொண்ணை நேர்ல பார்த்து கொடுத்துடலாம். சரிங்க சார், நாங்களே கொண்டு போய் கொடுத்தோம். நன்றி தம்பி. பாத்தியா திரு, நான் ஒரு இடத்துக்கு போக உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஆனா விதி, கோவில்ல யாரோ ஒரு பொண்ணோட தாலிய திருடிட்டு போனவன மூலியமா பிடிக்க வச்சு அவன் கிட்ட இருந்த தாலிய வாங்கி அதை கொண்டு போய் நம்மள கொடுக்க சொல்லி அனுப்புது. யார் லைஃப்ல எது எப்படி நடக்கும்னு யாராலுமே டிசைட் பண்ண முடியாதுல. அம்மா சொன்ன மாதிரி அவரு கைப்பட்டு என் தாலி திரும்ப என் கைக்கு கிடைக்குமா? என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு அம்மா சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இப்பவும் அப்படி நடக்கும்னு நம்புறேன். என் நம்பிக்கை வீண் போகாம என் மகளையும் என் கைக்கு கிடைச்ச சந்தோஷம்தான். திவ்யா, அந்த போலீஸ்காரர் சொன்ன கோயில் அதுவா தான் இருக்கும். ஓகே. திவ்யா, நீ கார்லயே இரு. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு இந்த தாலியை நானே கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி திரு. சாமி, சொல்லுங்க தம்பி. இந்த கோயில வச்சு ஒரு பொண்ணோட தாலிய ஒருத்தன் திருடிட்டு போனான்ல? ஆமா. அந்த திருடனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு இந்த தாலியை அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கலான்னு வந்தேன் சாமி. அந்த பொண்ணு எங்க சாமி? இங்கதான் எங்கேயோ அழுதுகிட்டு உட்கார்ந்து இருந்தது. தாலி கிடைக்கணும்னு மண்டி போட்டு அடிப்பிரதட்சணம் பண்ணி அம்மன் கிட்ட வேண்டிக்கிச்சு. அந்த பொண்ணு எங்கேயும் போயிருக்காது. இங்கதான் கோயில எங்கேயாவது இருக்கும். இன்னும் என்ன ஆள காணோம்? இவ்வளவு நேரம் ஆச்சு. தாலியை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன திருவை இன்னும் காணமே. சரி, போய் பாப்போம். சாமி, அவங்கள காணோம். அந்த பொண்ணு வந்தா நீங்களே இந்த தாலியை கொடுத்துருங்க. சரிங்க தம்பி, கொடுங்க. ஹலோ, சொல்லுமா. ஏண்டி, மணி என்னாச்சு தெரியுமா? காலையில கிளம்பி போனவ எதுக்கு இன்னும் வீட்டுக்கு வரல? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னால ஒரு போன் கூட பண்ண முடியாதா?
மா சாரிமா, திருக்கூட வெளியில வந்துட்டு இப்பதான் அவனை வீட்ல டிராப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். அத நானே உனக்கு கால் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேமா. இன்னும் 15 மினிட்ஸ்ல நான் நம்ம வீட்ல இருப்பேன். ஓகேயா? ஊர் உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்த்தா திக்கு திக்குன்னு இருக்க. நீ என்னடானா இவ்ளோ கேஷுவலா இருக்க? மா இப்ப என்னமா ஆச்சு? என்ன பெங்களூருக்கு அனுப்பி படிக்க வச்சிருக்கீங்க. எனக்கு எல்லா சிச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண தெரியுமா? நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாம இருந்தாலே போதும். நான் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன். பெங்களூர்ல இல்ல, நீ யுஎஸ்ல போய் படிச்சா கூட பொண்ணுங்க என்னைக்குமே பொண்ணுங்க தான். அத மறந்துடாத. பணம் வந்து 2 நாள் வரல, அவ்வளவுதான். நான் எப்பேற்பட்ட குடும்பம்னு தெரியும்ல, அதெல்லாம் வர வேண்டிய டைமுக்கு கரெக்டாக வரும். போனவை காலையில தாலிய கோவில்ல திருடிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் இப்படியே போட்டிருந்தா திருடிட்டு போயிடுவாங்க. இதை பத்திரமா எடுத்து வச்சிருவோம். வளையல கழட்டி பேக்குள்ள வச்சுட்டு போகுதுன்னா இது நம்ம ஊரா இருக்காது. அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஈஸியா வளையல திருடிடலான்னு நினைக்கிறேன். இது நல்லூர்ல பார்த்த பொண்ணாச்சு. மகா மகா மகா